இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயம் பாட்டி? நம்ம ரேவதி குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தால, அவ நல்லபடியா குணமாய் வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த கோயிலுக்கு பக்கத்துல நிலம் இருக்குல்ல, அது துர்கைமன் கோயில் கட்டுறதுக்கு எழுதி கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். சரிங்க பாட்டி, பண்ணிட வேண்டியதானே? இல்லையா, அதுலதான் ஒரு சிக்கலே இருக்கு. என்ன சிக்கல் பாட்டி? நம்ம சாமுண்டீஸ்வரியும் என் பேத்திங்களும் எல்லாருமா சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் அது செல்லுங்கிறாங்க, இல்லைன்னா அந்த இடம் செல்லாதுங்கிறாங்க. ஐயா பாட்டி, நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். அத்தை அவ்வளவு சீக்கிரம் இதுக்கு ஒத்துக்க வைக்க முடியாது. அவங்க கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்குதான்யா கார்த்தி நான் உன்ன வர சொன்னேன். நீ சொன்னா உங்க அத்தைக்காரி கேப்பா. நீ எப்படியாவது நைஸா பேசி அதுல கையெழுத்து வாங்கி கொடுத்துறியா? இல்ல பாட்டி, நான் சொன்னா சரியா வராது. என்னையா இப்படி சொல்ற? அத்தை என்ன நம்புறாங்கன்றதுக்காக நான் சொல்றேன்னு கையெழுத்தெல்லாம் போட மாட்டாங்க. இதை நான் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு என் மேல சந்தேகம் தான் வரும். இதை நான் உங்ககிட்ட பேசினா சரியா வராது பாட்டி. அப்படின்னா அப்ப யார்தாயா உன் அத்தைக்காரிகிட்ட இத பத்தி பேசுறது? மாமாவே பேசிட்டோம் பாட்டி, அதான் கரெக்டா இருக்கும். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாப்ள. ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு உங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால நானே இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அப்புறம் என்ன பாட்டி, மாமா தான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என் அப்ப முருகன் நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டான். எப்படியோ நாம ஊர்க்காரங்க கிட்ட சொன்ன மாதிரி அந்த நிலத்தை கோயில் பேருக்கு எழுதி கொடுத்துட்டா அது போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்யா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாட்டி.